ஓம் சுரவர வருஷிணி துர்தர தர்ஷிணி துர்முகமர்ஷிணி கர்ஷரதே திரிபுவன போஜினி சங்கரதோஷிணி கில்பி ஜமோஜினி கோஜரதே தனுஜதி ரோஜினி திதிசுத போதினி துர்மத போஜினி சிந்தினுதே ஜெய ஜெய கே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே ஐஜத கண்ட விகண்டித ருண்ட விதுண்டித கண்ட கடாதிபதே ரிபுகஜ கண்ட விசாரண சண்ட பராக்கிரம சுண்ட மிருகாதிபதே நிஜபுஜ தண்ட நிபாதித கண்ட விபாதித கண்ட படாதிபதே ஜய ஜய கே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே ரம்ய கபர்தினி சைலசுதே ரம்ய கபர்தினி சைலசுதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 20ஆம் நாள் 5/8/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. எந்த ஒரு சுபகாரியங்களையும் புதன்கிழமையிலே செய்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. அதனால்தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு முதுமொழி சொல்லிக் கொள்வார்கள். அவ்வாறு அந்த புதன்கிழமை இன்றைய தினத்திலே நாம் இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவதோடு பல்வேறு ஆலயங்களிலே இந்த ஆடிப்பூர மகோத்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கொடியேற்று உற்சவங்களோடு இந்த மகோத்சவங்கள் ஆரம்பமாகும். பல ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள். இன்னும் சில ஆலயங்களிலே ஆடி மாதத்து அமாவாசையை முன்னிட்டு உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கும். அவ்வாறு பல இடங்களிலே ஆலயங்களிலே உற்சவங்கள். அந்த வகையிலே யாழ்குழாநாட்டிலே பிரசித்தி பெற்ற மாவை கந்தன் மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயத்தினுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆடி அமாவாசையிலே தீர்த்தோற்சவமாக சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே. அதே போல சங்கானை ஓடைக்கரை சிவன் ஆலயத்திலும் இந்த வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த ஆடி பூரத்தை முன்னிட்டதாகிய உற்சவங்கள் கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகும். பல்வேறு சிவன் ஆலயங்களிலே அம்பாள் சன்னிதானங்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் புலோலி பர்வத பத்தினி அம்பிகா சமேத பசுவதீஸ்வரர் என்கின்றதாகிய பருத்தித்துறை சிவன் ஆலயத்திலே அம்பாளுடைய வாசல் கொடியேற்றம், அம்பாளுக்கு கொடியேற்றம் ஆடிப்பூரத்திலே தீர்த்தோற்சவத்தோடு கூடியதாக. அதே போல இன்றைய தினம் கேகாலை மாவட்டம் வரக்காப்புல அம்பேபுச என்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே இந்த உற்சவம் ஆரம்பம். ஆடிப்பூரத்திலே தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று மறுநாள் காலையிலே தீர்த்தோற்சவம். அதே போல இந்த கனடா கோன்வால் சிவன் ஆலயத்திலே இந்த உற்சவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த எங்கெங்கெல்லாம் இந்த உற்சவங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் செல்லக்கூடியவர்கள் சென்று இறை பிரார்த்தனைகளிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது இந்த உற்சவ காலங்களிலே இறைவனுடைய அருள் சக்தி 5 இடங்களிலே பரவி நிற்குமாம். மூலாலயத்திலே, கொடிஸ்தம்பத்திலே, வசந்த மண்டபத்திலே, யாககுண்டத்து அக்னியிலே, சிவாச்சாரியரிடத்திலே. அவ்வாறான இந்த உற்சவ காலங்களில் நாம் சென்று பிரார்த்தனை செய்வது, நேர்த்திக்கடன் செலுத்துவது, அதே போல
இந்த ஆண்கள் அங்க பிரதர்ஷனம் செய்வது, காவடி எடுப்பது, இவையெல்லாம் ஒரு சிறப்பு. இப்போ பொதுவாக இந்த பெண்களுக்கு அடியளந்து வழிபாடு செய்கின்ற வணக்கம் மட்டும்தான், பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான் உண்டு. இப்பெல்லாம் ஒரு வித்தியாசமாக இந்த திரைப்படங்களை பார்த்துவிட்டு பெண்களும் அங்க பிரதர்ஷனம் செய்கிறார்கள். அது பெரிய ஒரு தவறு. காவடி எடுத்து ஆடுவது, காவடி எடுத்து பெண்கள் ஆடுவதே கிடையாது. இப்போ அது திரைப்படங்களை பார்த்துவிட்டு இன்று வெளிநாடுகளிலும் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்களுக்கு காவடி ஆட்டம் கிடையாது, பெண்களுக்கு அங்க பிரதர்ஷனம் கிடையாது. அவர்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணினாலே போதும். காவடி எடுத்து ஆடுவது ஆண்கள், பெண்களுக்கு காவடி ஆட்டம் கிடையாது. இது தவறான ஒரு விஷயத்தை நாம் அடுத்த சந்ததியினரையும் இவ்வாறு இல்லாத ஒரு பழக்கத்தை கொண்டு செல்லுகின்ற வகையிலே தயவு செய்து ஆலய நிர்வாக சபையினர்கள், குருமார்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு அங்க பிரதர்ஷனம் செய்கின்ற அதிகாரம் கிடையாது. பெண்களுடைய உடம்பு பூமியிலே படக்கூடாது. அவ்வளவு புனிதமாக பெண்மையை, தாய்மையை போற்றுவது இந்து மதம். அதே போல பெண்களுக்கு காவடி ஆட்டம் என்பது கிடையாது. காவடி ஆட்டம் ஆடுறதில்லை, அது ஆண்கள் தான் காவடி எடுப்பது. அந்த வகையில் இதனை சிந்தனையில் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, அனைவருக்கும் இறைவல் கிடைக்க வேண்டும் என்று சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவுருளை சிந்தனை செய்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.